உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லி எச்சரிக்கை பண்றதுக்காக வந்துகிறாரு. இவராண்டியே உட்காந்து சண்டை போட்டு இருக்கிறீங்க. இது எந்த வகையில நியாயம்? அப்படி அவர் தப்பு பண்றவரா இருந்தா அவரே வந்து ஏன் உங்க முன்னாடி வந்து நிக்கணும்? மறைஞ்சிருந்து உங்க பொண்ணை தூக்கின்னு ஓடி போவதானே பாத்துருக்கணும். சாரிப்பா, கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டுட்டோம். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லைங்க. உங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்து. அவ எங்க இருக்கான்னு முதல்ல போய் தேடுங்க, போங்க. ஐயோ, என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. எல்லாரும் வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம். யோ, என்னதான் உன் பிரச்சனை? ஏன் நீ இப்பெல்லாம் பண்ற? காலையில என்னடான்னா சங்கர் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்ற. இங்க வந்து இவங்க எல்லாராண்டியும் தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிற. ஷோ, இதெல்லாம் பாக்குறதுக்காக தான் நான் உன்னை இங்க கூட்டின்னு வந்தனா? ஏன் இப்பெல்லாம் பண்ற? ராணி, அது வந்து உனக்கு எப்படி சொல்லி? சரி சரி, இங்க நிக்க வேணா, நீ வா போலாம், வா நீ வாயா. குருவே, இந்த பொண்ணு என்ன செய்ய போறோம்? சித்திரக்குள்ள 3 நாள் வரைக்கும் தான் இந்த சமாதிக்குள்ள இருக்கிற பூத உடலும் சரி, அந்த பாக்க ஆத்மாவுக்கும் சரி அழிவுன்றதே இல்ல. ஆனாலும் உள்ளுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற பாக்கோட பசிக்கு ரத்தம் தேவைப்படும். அது ரத்தம் ரத்தம் ரத்தம்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாம கொடுக்க போற இந்த நரபலி பாக்கோட இதயத்தை ஓயாம துடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 3வது நாள் கண்டிப்பா அந்த ராணிய கொன்னு அவ வயித்துல இருக்கிற சிகண்டிய பலி கொடுத்துருவோம். அந்த சிகண்டியோட ரத்தம் இந்த உடல்ல படும்போது அந்த பாக் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த உடம்ப முழுக்க முழுக்க தன் வசப்படுத்திக்கும். அதுக்கப்புறம் தான் இருக்கு ரணகலமே. குதூகலமா தன்னோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கும். இந்த குடும்பமே உரு தெரியாம நாசமாயிடும். சித்திரக்குள்ளா, இந்தா நரபலிய ஆரம்பி. உத்தரவு குருவே. ராணி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான், இந்த கிராமத்தோட எல்லைக்குள்ள ஒரு துர்மரணம் நடக்க போகுது. இதெல்லாம் ஒரு துஷ்ட சக்தி தான் பண்ண போகுதுன்னு சொன்னல. ஒருவேளை இதெல்லாம் அந்த துஷ்ட சக்தியுடைய வேலையா தான் இருக்கும். அப்படியா? இது என்ன மாதிரியான துஷ்ட சக்தி? இது யார பாதிக்கும்னு சொல்லுங்க சாமி. சொல்றேம்மா. ஆமா, நான் உங்ககிட்ட கொடுத்த எந்திர தகட எங்கம்மா வச்சிருக்க? அத பூஜை ரூம்ல வச்சுக்கிறேன் சாமி. இப்ப நீ வீட்டுக்கு போனதும் உடனே நான் கொடுத்த எந்திர தகட எடுத்து உன் கையில பத்திரமா வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த எந்திர தகட உன் கையில இருந்து கீழே வைக்கவே கூடாது. ஐயா, என்ன எந்திரம் ஐயா? அதை எதுக்கு ராணி கையிலேயே வச்சிருக்கணும்? நான் சொன்னேன்ல, ஒரு துஷ்ட சக்தியால பாதிப்பு இருக்குன்னு. அது வேற யாருக்கும் இல்லை, அந்த துஷ்ட சக்தி ராணியையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் தான் கொல்ல பார்க்குது. ஆமா, இதே விஷயத்தை தான் ஊர் இலையில ஒரு குரல் சொல்லுச்சு. அதையே தான் நீங்களும் சொல்றீங்க. அந்த துஷ்ட சக்தியால நான் ராணிக்கும் பாப்பாவுக்கும் ஆபத்து வர விடவே மாட்டேன். அது எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியா இருந்தாலும் அதை அழிச்சு நான் ராணியும் பாப்பாவையும் காப்பாத்துவேன். தம்பி, இது சாதாரண துஷ்ட சக்தி இல்ல, இது நீர்ல வாழக்கூடிய பேய். இதோடைய பேர் பாக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ராணியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றேன். அந்த துஷ்ட சக்தி ரொம்ப கொடூரமானது. அதால பொம்பளைங்க உடம்புக்குள்ள மட்டும்தான் போகவே முடியாது. அது மட்டும் இல்ல, அதால மங்களகரமான எந்த ஒரு பொருளையும் தொட முடியாது. அதனாலதான் ராணிய நான் கொடுத்த எந்திர தகட கையிலேயே வச்சுக்க சொன்னேன். ஏன்னா இன்னும் ஒரு ராத்திரி, அதாவது நாளைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ராணி. கடைசியா ஒரே ஒரு முறை
நான் என்ன சொல்றேனோ அதை செய். அப்ப உனக்கே தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு. என்னயா பண்ண சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ அவங்கிட்ட போய் அன்னைக்கு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தப்ப நீ வரலல்ல, அதனால பூசாரி உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. வா போலான்னு மட்டும் சொல்லு. ஒருவேளை அவன் சரின்னு அவன் என் கூட கோயிலுக்கு வந்துட்டான்னா? அப்படி மட்டும் அவன் வந்துட்டானா நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அது மட்டும் இல்ல, நீ என்ன சொல்றியோ இனிமே நான் அதை மட்டும் தான் கேட்பேன். சரியா, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். அப்படி அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கோசரம்லாம் என் தாடிகாரன் யார் காலையும் உள்றதுக்கெல்லாம் நான் அனுமதிக்கவே மாட்டேன். உன்னை நான் எந்த இடத்துலயும் தலை குனியாலாம் விடவே மாட்டேயா. சரி ராணி, நீ போய் பேசி பாரு. என்ன ராணி, நான் உன்னை தேடி வரதுக்குள்ள நீயே தேடி வந்துட்டியா? வா வா, உன்னை கொன்னு உன் கருவோட ரத்தத்தை குடிக்கத நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க நீ வாங்க. என்ன நீ, நான் அண்ணனுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்குதுப்பா, எனக்குமே புடவை ரொம்ப பிடிச்சிக்குது. கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் நீ. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். தாலி பிரிச்சு கோகுற அன்னைக்கு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல. ஆமா நீ. அன்னைக்கு நீ வரல, அதனால பூசாரி உன்னை கோயிலுக்கு கூட்டின்னு வர சொன்னாரு. எதுக்கு நீ? ரெண்டு பேருக்கும் இப்பதானே கல்யாணம் ஆகிக்குது. காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு மல்லிகாவோட கையில கயிறு கட்டி விட்டாரு. அதே மாதிரி உனக்கும் கட்டி விடுறதுக்காக வர சொன்னாரு. நான் எங்கேயும் வரல. இல்ல பசுபதி, ஒரு நல்ல காரியம் முடிஞ்சதும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். நீயும் மல்லிகாவும் போயிட்டு வாங்க. இல்ல, நான் போகல. சரி, அவ கூட போக வேணாம், நான் கூட்டின்னு போறேன். நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாமா? நான் வரல 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 வரல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.